வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற பாடல் ஒரு ஒழுக்கங்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் எந்த நூல்ல இருக்குது அப்படின்னா, ஆசாரக்கோவை அப்படிங்கிற நூல். இந்த நூல் எதில இருக்குது அப்படின்னா, சங்கம் அறிவிய இலக்கியத்தோட சார்ந்தது. இது 18 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒரு நூல் தான். 18 நூல் கீழ்க்கணக்கு நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த ஒரு நூலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாடல் தான் ஒரு நூல் தான் ஆசாரக்கோவை. அந்த ஆசாரக்கோவைன்னா என்ன அப்படின்னா, அறநூல்களில் ஒரு நூல் ஆசாரக்கோவை. நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல வாழணும், அன்றாட வாழ்வியலில் நமக்கு இருக்கக்கூடியது என்ன, என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறநூல் ஆசாரக்கோவை. வாழ்க்கையில் ஒழுக்கங்களுடைய தொகுப்பு தான் இந்த ஆசாரக்கோவை. இந்த ஆசாரக்கோவை அப்படின்னா என்ன பாவகையை சார்ந்ததுன்னா, ஒரு வெண்பா வகையை சார்ந்தது. 100 வகையான 100 வெண்பாக்களால் ஆன நூல் தான் ஆசாரக்கோவை. குரல் வெண்பா இல்லை, சிந்தியல் வெண்பா, பற்றொடை வெண்பா, இன்னிசை வெண்பா, எல்லா அந்த அந்த இல்லை எல்லா வகையான வெண்பாக்களும் ஒரு இருக்கக்கூடியதான் ஆசாரக்கோவை. இதை எழுதியவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பாட்டை பாடினவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கயத்தூரில் பிறந்தவர் தான். பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் தான் இந்த பாடல் இயற்றியிருக்கிறாரு. இவர் நிறைய நூல்களில் இவரை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, அவர் ஒரு சைவ மதத்தை சார்ந்தவர் அப்படி இருந்தால் நிறைய நூல்களில் நமக்கு சொல்கிறாங்க. இந்த நூல் நல்ல ஒழுக்கங்களுடைய தொகுப்பு, நல்ல ஒழுக்கங்களுடைய தொகுப்பு தான் என்னது ஆசார கோவை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒழுக்கங்கள் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா 8 வகையான ஒழுக்கங்கள் ஒருத்தவங்களுக்கு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இது நமக்கு சொல்லுது. அது விதைக்கும் வித்து அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அந்த 8 வகையான ஒழுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த பாட்டை ரீட் பண்ணுங்க. நன்றி அறிதல், பொறை உடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்பரவு, ஆற்றல் ஆற்ற அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வெத்து அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த 8 ஒழுக்கங்களும் இருக்கணும் அப்படின்னு 8 வகையான ஒழுக்கத்தை இந்த இது சொல்லுது. நன்றி அறிதல். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது. நேற்று செஞ்சார் அப்படின்னா அது என்ன உதவி, சின்ன உதவியாக இருந்தால் கூட அந்த உதவியை நம்ம என்ன செய்யணும், மறக்காமல் இருக்க வேண்டும். அதான் முதல் ஒழுக்கமாக சொல்கிறாரு. அடுத்து 2வது ஒழுக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொறை உடைமை. பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளல் வேண்டும். என்ன செஞ்சாலும் சரி நம்ம என்ன செய்யணும், பொறுமை காக்க வேண்டும், பொறுத்து கொள்ளல் வேண்டும். அதான் பொறை உடைமை. அடுத்து இன்சொல்லோடு. இன்சொல்னா நம்ம வாயிலேருந்து வந்தாலே நெகட்டிவாக பேசக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். எண்ணங்கள் போடு தான் நம்முடைய செயல்கள் இருக்கும், செயல் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். ஸோ நம்ம பேசும்போதே எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் இருக்கணும். இன்சொல்லோடு இனிய சொற்களை பேச வேண்டும். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னா எந்த உயிர், இன்னாதன செய்யக்கூடாதது, ஒரு தீய செயல்களை செய்யக்கூடாது. இன்னாத எந்த உயிருக்குமே ஒரு தீங்கு செய்யக்கூடாது. 6 அறிவு முதல் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் எந்த உயிருக்கும் என்ன செய்ய, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. இது என்னது, 4வது ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறாரு. அடுத்து கல்வியோடு. கல்வி அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்து நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. அடுத்து கல்வி இருக்கணும். அடுத்து ஒப்பரவு. எல்லா மக்களையும் சமமாக மதிக்கணும், எல்லாத்தையும் சமமாக மதிக்கணும் அப்படிங்கிறது ஒப்பரவு. ஆற்றல் அறிதல் அறிவுடைமை. ஆற்றல் அறிதல் அறிவுடைமை அப்படிங்கிறது அறிவுடையவராக இருக்கணும். நம்ம கற்ற பாடங்கள்லேருந்து நம்ம எப்படி இருக்கணும், ஆற்றல் அறிதல் அறிவுடையோரோடு அறிவோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். நல்லினத்தாரோடு நட்டல். உங்களுடைய சுற்றுப்புறத்தில் எப்படி இருக்காங்களோ நல்ல நண்பர்கள் இருந்தால் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க. கெட்ட நண்பர்களாக இருந்தால் கெட்ட உன்னை பார்க்க உன் நண்பனை பார் அப்படிம்பாங்க. நண்பன் எந்த நல்லவராக இருந்தாருன்னா நீ நல்லவன் தான், அந்த மாதிரி அர்த்தம். நல்லவர்களோடு சேர வேண்டும். நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்கிறார். நன்றி அறிதல், பொறை உடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு
ஒப்புரவு சமமாக மதிக்கிறது, ஆற்றல் அறிதல் அறிவுடைமை அறிவோடு இருக்கணும், நல்லினத்தாடு நட்டை இது எப்படி இருக்கணும், நல்லவர்களோடு செய்ய வேண்டும். இந்த 8மே என்ன சொல்கிறாரு, ஆசார வித்து அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 8ஐயும் நல்லபடி நன்றறிதல், நன்றறியல்னா என்ன, பொருளுடைமை பொறுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் நல்ல சொல்ல வேண்டும். இன்னாரும் எந்த உயிருக்கும் திவசரி கல்வி இருக்கணும், ஒப்புரவுனா சமமாக மதிக்கிறது, ஆற்றல் அறிதல் அறிவோடு இருக்க வேண்டும், நல்லினத்தாடு நல்ல நண்பரோடு சேர வேண்டும், இவை 8ம் சொல்லிய வித்து அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாட்டை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. எத்தனை வித்துக்கள் சொல்கிறாரு, 8 வகையான ஒழுக்கங்களை சொல்கிறாரு. இப்போ இதில் இந்த பாடலுடைய புக் பேக் கொஷின் பார்த்துட்டிங்க அப்படின்னா, பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேச வேண்டும், இனிமையான இனிய சொற்களை பேச வேண்டும், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளல் வேண்டும், பொறுத்து கொள்ளது பொறை ஆகும், அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன, அறிவு ப்ளஸ் உடைமை. கடைசி நிலைமொழியுடைய கடைசி எழுத்து உயிரெழுத்து வரும்போது, வருமொழியுடைய உயிரெழுத்து வரும்போது ஊக்குரல் மெய்விட்டு ஓடும், ஒரு என்ன செய்கிறோம் போகும், அப்போ இது என்ன வரும், அறிவுடைமை அப்படின்னு வரும். அறிவு ப்ளஸ் உடைமை அறிவுடைமை. அதாவது நிலைமொழியுடைய உயிரெழுத்தும் வருமொழியுடைய உயிரெழுத்தும் வரும்போது, நிலைமொழினா அறிவு, வருமொழினா உடைமை, இதனுடைய முதலெழுத்தும் இதனுடைய இவ்வு ப்ளஸ் ஊங்கிறத எப்படி பிரிக்கலாம், இவ்வு ப்ளஸ் ஓ, அந்த ஊக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற அந்த புணர்ச்சியினால் அறிவுடைமையாக மாறுது. இவை 8ம் இவை அப்படின்னு வரும்போது 8ம் என்னவா மாறும் அப்படின்னா, இவை 8ம் அப்படின்னு மாறும், எகரமாக மாறும். சரிங்களா? அடுத்து நன்றி அறிதல், நன்றி ப்ளஸ் என்ன மாறுது, ஆவா மாறி நன்றி அறிதல். வரீங்களா? அடுத்து பொறை ப்ளஸ் பொறையுடைமை எப்படி பிரிக்கலாம், பொறை ப்ளஸ் உடைமை, பொறையுடைமை. சரிங்களா? சரி, ரைட்டு. நன்றி, வணக்கம்.